ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் மேல் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் மேல் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. உங்கள் குடும்ப கருத்துக்களுக்காக, நீண்ட நாள் தேவைகளுக்காக, உடல் சுகமில்லாமல் இருப்பவர்களுக்காக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சற்று நேரம் கண்களை மூடி அமைதியாய் தனிப்பட்ட கருத்துக்களை பலிபீடத்திலே இந்த திருப்பலி கருத்துக்களோடு ஒப்புக் கொடுப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொறுங்கி வருந்தோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழித்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, புனித அந்தோணியாரை விண்ணக படிப்பினையால் நிரப்ப திருவுளம் கொண்டீரே. அவருடைய பரிந்துரையால் அதே படிப்பினை நாங்கள் உண்மையோடு பாதுகாக்கவும் எங்கள் நன்னடத்தையால் அதை அறிவிக்கும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 22 முதல் 34 வரை. அந்நாட்களில் பிலிப்பு நகர் மக்கள் திரண்டெழுந்து பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள். நடுவர்கள் அவர்களுடைய மேலுடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு கட்டளையை பெற்ற அவர் அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதை கேட்டு கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறைக்கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. ஆண்டவரின் அனைவரின் விலங்குகளும் கழின்று விழுந்தன. சிறை காவலர் விழித்தெழுந்து சிறைக்கூடத்தின் கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். சிறை காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வரச் சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுலும் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள்,
ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார். பின்பு அவர் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கும் அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டிச் சென்று அவர்களின் காயங்களை தழுவினார். பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர் அவர்களை தம் வீட்டிற்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேருவகை அடைந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்திடுங்கள். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்திடுங்கள். அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்திடுங்கள். நெருக்கடி வேளையில் அவரை நான் அழைத்தேன். அவரின் குரலுக்கு செவி சாய்த்தார். பாம பாம பம பனி பமக சகம பாம பாம பம பனி பமக சகம ப. நெருக்கடி வேளையில் அவரை நான் அழைத்தேன். அவரின் குரலுக்கு செவி சாய்த்தார். என்னுடன் இருந்து விடுதலை அளித்தார். என்னுடன் இருந்து விடுதலை அளித்தார். யாருக்கும் இனி நான் அஞ்சிட மாட்டேன். மனிதரில் நம்பிக்கை வைப்பதை விடவே அவரை நம்புங்கள். என்றென்றும் உள்ளது அவரது அன்பு என்றே சாற்றுங்கள். மனிதரில் நம்பிக்கை வைப்பதை விடவே அவரை நம்புங்கள். என்றென்றும் உள்ளது அவரது அன்பு என்றே சாற்றுங்கள். அவர் என்னை சாற்றுங்கள். அவர் பெயரை சாற்றுங்கள். அவர் பெயரை சாற்றுங்கள். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்திடுங்கள். ஆண்டவர் எனது ஆற்றலாயிருக்க, அவர் என் பாடலும் மீட்புமானார். பாம பாம பம பனி பமக சகம பாம பாம பம பனி பமக சகம ப. ஆண்டவர் எனது ஆற்றலாயிருக்க, அவர் என் பாடலும் மீட்புமானார். வெற்றியின் குரல் எங்கும் ஒலித்திட செய்தார். வெற்றியின் குரல் எங்கும் ஒலித்திட செய்தார். ஆண்டவர் கரம் என் பலமாகும். கட்டுவோர் விலக்கிய கல்லே இன்று முதலாயானது. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களின் வியப்பெது. கட்டுவோர் விலக்கிய கல்லே இன்று முதலாயானது. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களின் வியப்பெது. இது ஆண்டவர் நாளிது, அவர் வெற்றியின் நாளிது. அவர் வெற்றியின் நாளிது. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்திடுங்கள். அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே.
வல்லவரே என்றும் நல்லவரே, ஆண்டவர்க்கு நன்றி செலுத்திடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறைவசனம் 5 முதல் 11 முடிய. இக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். காணிக்கை பாடல். முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். இன்பனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். இன்பனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உம்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன்
பாதை சென்று என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே, இனி அச்சம் கொள்வது வீண்தானே. என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே, இனி அச்சம் கொள்வது வீண்தானே. எந்தன் படியில் 1000 தடைகள் வந்திடுமாயினும் இயேசுவே, உனது பணியில் பயணம் தொடரும் என்னை முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடியும். மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோணியாருடைய நாளில் நாங்கள் உலம் கணிந்து செலுத்தும்படி உமக்குகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையும் முழுமையாக அளித்து உம்மை புகழ்ந்தேத்தச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதரின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று பலமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் எம் புனிதரின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப் பெற்று அவரது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. அன்பார்ந்தவர்களே, திருப்பலியினுடைய உன்னதமான நேரம், உயரிய நேரம், உச்ச நேரம். இந்த ஆவியின் ஜெபங்களை ஏறெடுக்க சாதாரண அப்பம் ஆண்டவருடைய திருவுடலாக மாறுகிற நேரம்.
இதே உன்னதமான நேரத்தில் இந்த பலிபீடத்தை சுற்றிய வானத்துதனுடைய அற்புதமான வாழ்த்தில் தூய் ஆவி இறங்கி வருகிற நேரம், அதே ஆவியார் நம்மையும் மாற்றும்படியாய், நம்மையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை உகர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கின்ற உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். தந்தையே, நீர் இவ்வுலகிலிருந்து இன்று உம்மிடம் அழைத்து கொண்ட முல்ராஜ் என்னும் உம்முடைய அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பிலே இணைக்கப்பட்டிருக்கின்ற இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் இதனோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமகளின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்விலேயே பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும்
என்றென்றும் உமக்குரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காக மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. என் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதி மற்றும் அளித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் எப்போதும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறை மகனேசு, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மா
அறிந்திடுவேன், நான் இனி என்றும் மறைந்திடுவேன், நாளும் நீ என்னில் வளர்ந்திடவே இம்மையும் நீ மறுமையும் நீ இயேசுவே இன்பமே நீ இன்பமே. என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணவு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. உம் நாமம் துதிக்கையிலே இசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கின்றேன்.
7/5/2024 இன்றைய முதல் செவ்வாய்க்கிழமை திருவழிபாட்டிற்கு பீடத்தை அழகாய் தயார் செய்த புனித ஃபாத்திமா அருட்சகோதரிகளுக்கு நம்முடைய கரங்களை தட்டி நன்றிகளை தெரிவிப்போம். இன்றைய வழிபாட்டிற்கும் பீடத்திற்கும் தேர்பவனிக்கும் பூக்குலோபியம் செய்த கிளாரா, தணிகாசலம், வினோத் குடும்பத்திற்கு கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இன்றைய முதல் செவ்வாய்க்கிழமை அருளின் உணவு புனித அந்தோணியாருடைய அருள் உணவை திருவாளர் கென்னடி ஆஃப் பிரேமா குடும்பத்தார் இனிய சுவையோடு சேர்த்து தயாரிப்போடு அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு குடும்பத்தாருக்கு நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஒவ்வொரு முதல் செவ்வாயும் நமக்கு உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் 2 மாதம் வந்துச்சுன்னா இன்னும் 1 வருஷம் ஆகப்போகுது. அதனால் எல்லா மாதங்களும் நமக்கு கொடுத்து கொண்டே வருகிறார்கள். அடுத்த வாரம் தயாராக இருப்பவர்கள் அடுத்த மாதம் தயாராக்குள் எங்களை அணுகும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த மாதம் நல்லா கவனிச்சிங்க, அடுத்த மாதம் வழக்கம் போல் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் நம்முடைய முதல் செவ்வாய். காரணம், அதன் பிறகு வருகிற 6, 7, 8 அதாவது 4ஆம் தேதி போல் முதல் செவ்வாய் வரும்னு நினைக்கிறேன். அடுத்த மாதத்தில் 6, 7, 8 நம்முடைய மலை திருவிழா, புரியுங்களா? அதோடு சேர்ந்து மாதா தொலைக்காட்சியினுடைய நம்பிக்கை மறுமலர்ச்சி பெருவிழா. 3 நாட்களுமே மாதா தொலைக்காட்சியிலேருந்து நமக்கு குருவானர்கள் வருவார்கள். அவர்களுடைய வழிபாடுகள் நடக்கும். நமக்கு மாலையில் ஆராதனை மற்றும் திருப்பலி, நம்ம கொடியேற்றம் முடிந்த பிறகு ஆராதனை, திருப்பலி. முதல் நாள் ஃபாதர் ஆனந்த் அவர்கள் வருகிறார் நிர்வாகி. 2வது நாள் குணமளிக்கும் நற்கருணை பெருவிழா. அந்த மாதா தொலைக்காட்சி குருக்களே ஆராதனை நடத்தி திருப்பலி நிறைவேற்றுகிறார்கள். 3வது நாள் மட்டும்தான் கொஞ்சம் நீங்கள் 4லிருந்து 5:30 மணி வரை நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கணும். அந்த நேரம் மாதா தொலைக்காட்சியினுடைய இறுதி அவர்கள் முக்கியமான தியான செய்தி வழங்கும் விழா. 4 மணிக்கு வரணும், 5:30க்கு முடிவடையும். 6 மணிக்கு நம்முடைய குருக்கள் இல்லை அர்ச்சிப்பு. அது முடிந்து அங்கிருந்து நாம் தேர்பவனியாக கொண்டு வந்து நம்ம இங்கே திருவிழா திருப்பலி நிறைவேற்றி விடுவோம். சரிங்களா? அதனால் தயவுசெய்து முன்கூட்டியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம அந்த நாள் மட்டும் கொஞ்சம் சனிக்கிழமை அது கொஞ்சம் நேரத்தை நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒரு அர்த்தமுள்ள விழாவாக இருக்கும். ஏன்னா நிறைய நேரங்களில் நிறைய இடங்களுக்கு போகும்பொழுது நாங்களே போகிற மாதாட்டிவிலேருந்து வேறு டைம்லாம் வராங்க. காலையில் அப்படிலாம் நான் சாயந்தரம் தான் வர சொல்கிறேன். அதனால் உங்கள் நேரத்தை முன்கூட்டியே நீங்கள் ஒதுக்கி வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய வழிபாட்டிற்கு ஆலயத்தை சுத்தம் செய்த திருமதி கரோலின் எழுதி ராணி சந்தனம், ராதிகா ஆகியோர்கள் கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய வழிபாட்டிற்கு சவுண்ட் சிஸ்டம் வழங்கிய எல் ஷடாய் குழுவினருக்கு நம்முடைய கரங்களை தட்டி நன்றி. ஏற்கனவே அறிவித்தபடியாக எத்தனாவது என்னைக்கு கொடியேற்றம்? அடுத்த மாதம் 6 கொடியேற்றம், 7 நற்கருணை, 8 ஓகே. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நம்மோடு இணைந்து இந்த திருப்பள்ளியில் கீபோர்டு வாசித்து மற்றும் பாடல்கள் பாடியவர்கள் திரு பேட்ரிக், திருமதி சோனியா, அவருடைய மகள் ஆஞ்சோஸ் லைனட் மேரி. கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய நுன்ஷியோ வரும்பொழுது நம்ம நுன்ஷியோவுக்கு நமக்கு ஒரு ப்ரோக்ராம் வச்சோம் டைசஸ் சார்பாக. அதில் முதல் பாடல் பாப்பா தான் வந்து என்ன நாம் இருக்கின்ற பொழுது அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ரொம்ப அழகாக இருந்தது பாடல் சொல்லிட்டு நம்முடைய நுன்ஷியோ அவர்கள். அவருக்கு புரியலனா கூட அழகாக இருந்தது கேட்குறதுக்கு அப்படின்றத அவர் பகிர்ந்து கொண்டார். அது 1000 சொன்னார். இவர்கள் எதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணணும்னா, இன்றைக்கு ஒரு தம்பதிகளாக மினிஸ்ட்ரிலாம் பண்ண முடியுமா, இறை வாக்குரைக்க முடியுமான்னு அவங்க செய்கிறாங்க. நிறைய இடங்களுக்கு சென்று பாடுவது, நிறைய இடங்களில் தியானம் நடத்தும்போது உடன் இருப்பது. அவங்க பிள்ளைகளுக்கு எவ்வளோ அழகாக பயிற்சி கொடுத்துருக்காங்க. நம்ம குழந்தைங்களும் அழகாக பாடுறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பயிற்சி எடுக்க வேண்டும். நிறைய டைம் எடுத்தாங்கன்னா அழகாக குழந்தையை போடவே பாட முடியும். இப்போ 2-3 ஆல்பம்லாம் பாடியிருக்காங்க. எனக்கும் ஒரு பாடலாம் பாடியிருக்காங்க. இப்போ பாடுகிற அளவுக்கு ஒரே பாட்டு தான் பாட உடனே அவரை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அந்த இதில் அந்த ஸ்டுடியோவிலேருந்து அடுத்த பாட்டுக்கு என்று. ஆஞ்சோஸ் லைனட் மேரி 7ஆம் வகுப்பு படிக்கிற அன்பு மகள். அவரை உங்கள் அனைவரின் சார்பாக நான் வாழ்த்துகிறேன். இன்னும் இறை வார்த்தை இந்த அழகான குரலால் பாடுகிற பொழுது, இன்னும் நிறைய பாடுகிற பொழுது கடவுளுடைய வார்த்தையை அறிவிப்பதிலே அதில் பக்தியும் தெளிவும் உங்களோடு இருந்து இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் உங்களை வாழ்த்துகிறேன். அவருடைய குடும்பத்தாருக்கும் நன்றி. அவங்க தங்கச்சியும் ஒரு அடுத்து டான்ஸ் ஆடும் போலக்குது. கரங்களை தட்டி நம் வாழ்த்துக்களை தெரிவிப்போம்.
அவருக்கு பொன்னாடை பொறுத்த உங்களின் சார்பாக பொன்னாடை பொறுத்த அன்போடு அழைக்கணும். பார்ப்போம், வா மேலே வா. அண்ட் ஜஸ்ட் லைன் இட். நம்முடைய அருட்தந்தை ஜார்ஜ் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார். சில பேர் நிறைய பேர் இந்த தியான நேரத்தில் நான் பார்த்தேன், தவக்கால நேரத்தில் நிறைய அழகாக பாடுறீங்க. உங்களுக்கு யாருன்னா பாடுவதற்கு ஆசையாக இருந்தால் சொன்னீங்கன்னா, பாடுவதற்கென்றே இங்கே இந்த கூடாரம் அமைக்கப்பட்டுகிறது. அதனால் முன்னாடியே சொன்னீங்கன்னா அதற்கேற்றவாறு நம்ம வாய்ப்புகள் வழங்கலாம். இந்த அழகான நிகழ்வு ஏற்பாடு செய்து நிறைய பேர் இதற்கு உதவி செய்திருக்கிறீர்கள். அலங்கரிப்பதற்காக திருவாளர் ஜேம்ஸ், திருவாளர் அந்தோணிராஜ், திருவாளர் மரியதாஸ், திருவாளர் கிளமெண்ட், திருவாளர் ஆரிக்கராஜ் ஆகியோருக்கு கரங்களை தட்டி நம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித அந்தோணியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாயிருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, இறுதி பாடல் பாடுகிற பொழுது அருள் உணவு, அப்படி அந்தோணியாரோட அருள் உணவு மந்திரிக்கப்படும். இங்கே மந்திரிக்கிற பொழுது அதன் பிறகு அன்புக்குரியவர்களே, உங்கள் சேர்லாம் கொஞ்சம் ஓரமாக எடுத்து போட்டு போங்க. சாப்பிட்றவங்க உள்ளே வந்து நீங்கள் சேர் எடுத்திங்கன்னா திரும்ப ஓரமாக போட்டு போங்க. அதுக்கு ஒருத்தர் 2 அரேஞ்ச் பண்ண முடியாது. அதே போல் உணவு 3 இடங்களிலே வழங்கப்படும். 3 இடங்களிலே வாங்கும்போது மூடுறதுக்கு ஒரு தட்டு, தாங்கிறதுக்கு ஒரு தட்டுலாம் வேணாம். ஒரு தட்டோட நம்ம எடுத்துக்கிட்டால் மற்றவங்களுக்கு தட்டு கிடைக்கும். ஒவ்வொரு டைமும் கடைசியில் வரவங்களுக்கு தட்டு கிடைக்க மாட்டேது, போய் வாங்கிட்டு வந்து அது ஒரு அரை மணி நேரம் ஆகும். மூடுறதுக்கெலாம் தட்டு இல்லாமல் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் தாராளமாக. சரிங்களா? அதனால் தயவுசெய்து ஒத்துழைக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். வான் பார்த்த மலைதனின் வாசலில் அமர்ந்தவர் எங்கள் ஊரின் விடிவெள்ளியே. வான் பார்த்த மலைதனின் வாசலில் அமர்ந்தவர் எங்கள் ஊரின் விடிவெள்ளியே. தர்காசின் மலையினிலே பாதுகாவலானவரே, பதுவை புனித அந்தோணியாரே. தர்காசின் மலையினிலே பாதுகாவலானவரே, பதுவை புனித அந்தோணியாரே. உயிர் வழியே வாழ்க, உத்தமரே வாழ்க, நித்தியரே வாழ்க, வாழ்க வாழ்கவே. உயிர் வழியே வாழ்க, உத்தமரே வாழ்க, நித்தியரே வாழ்க, வாழ்க வாழ்கவே. வான் பார்த்த மலைதனின் வாசலில் அமர்ந்தவர் எங்கள் ஊரின் விடிவெள்ளியே. தரித்திர வாழ்வினையும் சரித்திரம் காண செய்வாய், பரிந்துரை பலன்களினால் பக்குவமயமை காப்பாய். தரித்திர வாழ்வினையும்
சரித்திரம் காண செய்வாய். பரிந்துரை பலன்களினால் பக்குவமயமை காப்பாய். தப்பறை தத்துவங்களும் தவிடாகும் உன் பெயரால், துயர் நிற இருளகளும் தூயவனே உன்னருளால். தப்பறை தத்துவங்களும் தவிடாகும் உன் பெயரால், துயர் நிற இருளகளும் தூயவனே உன்னருளா. உயிர் வழியே வாழ்க, உத்தமரே வாழ்க, நித்தியரே வாழ்க, வாழ்க வாழ்கவே. உயிர் வழியே வாழ்க, உத்தமரே வாழ்க, நித்தியரே வாழ்க, வாழ்க வாழ்கவே. வான் பார்த்த மலைதனின் வாசலில் அமர்ந்தவரே எங்கள் ஊரின் விடிவெள்ளியே. வான் பார்த்த மலைதனின் வாசலில் அமர்ந்தவரே எங்கள் ஊரின் விடிவெள்ளியே. வார்த்தைக்கு வலுவூட்டி வாழும் இறை அறிய செய்தாய். கருணை கடவுள் முகம் இரக்கமே என்றுரைத்தாய். வார்த்தைக்கு வலுவூட்டி வாழும் இறை அறிய செய்தாய். கருணை கடவுள் முகம் இரக்கமே என்றுரைத்தாய். குழந்தை இயேசுவையும் கரங்களிலே தாங்கி நின்றாய். குறையில்லா விசுவாசம் இறைப்பதமே சேர்க்கும் என்றாய். குழந்தை இயேசுவையும் கரங்களிலே தாங்கி நின்றாய். குறையில்லா விசுவாசம் இறைப்பதமே சேர்க்கும் என்றாய். உயிர் வழியே வாழ்க, உத்தமரே வாழ்க, நித்தியரே வாழ்க, வாழ்க வாழ்கவே. உயிர் வழியே வாழ்க, உத்தமரே வாழ்க, நித்தியரே வாழ்க, வாழ்க வாழ்கவே. வான் பார்த்த மலைதனின் வாசலில் அமர்ந்தவர் எங்கள் ஊரின் விடிவெள்ளியே. வான் பார்த்த மலைதனின் வாசலில் அமர்ந்தவர் எங்கள் ஊரின் விடிவெள்ளியே. தர்காசின் மலையினிலே பாதுகாவலானவரே பதுவை புனித அந்தோனியாரே. தர்காசின் மலையினிலே பாதுகாவலானவரே பதுவை புனித அந்தோனியாரே. உயிர் வழியே வாழ்க, உத்தமரே வாழ்க, நித்தியரே வாழ்க, வாழ்க வாழ்கவே. உயிர் வழியே வாழ்க, உத்தமரே வாழ்க, நித்தியரே வாழ்க, வாழ்க வாழ்கவே. வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஏன் அவங்க மைக்கு கம்மியாக இருந்த மாதிரி தெரியுது?